ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1211 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு திரிகரணத்திற்கும் திருத்தொண்டு. அவருடைய லோகோபகாரத் தொண்டு அதோடு முடிந்து விடவில்லை. மனோவாக் காயம் என்று 3 சொல்கிறோம் அல்லவா? 3க்குமே பரம உபகாரம் பண்ணுவதான 3 ஆதார சாஸ்திரங்களை ஏற்றிக் கொடுத்த ஒருவர் உண்டென்றால் அது பதஞ்சலிதான். இது அவருடைய தனிப்பெருமை. இப்படி திரிகரண சுத்திக்கும் அவர் பெரிய உதவி செய்திருப்பதை சொல்லி அவருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கும் ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது. யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத் தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிர் ஆனதோஸ்மி. மும்மலம் அறுப்பது என்று சைவர்கள் ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார்கள். பதஞ்சலியும் இன்னொரு அர்த்தத்தில் மும்மலம் அறுப்பதற்கே 3 துறைகளின் புஸ்தகம் எழுதியிருக்கிறார். மலம் என்றால் அழுக்கு. அது மனசு, வாக்கு, காயம் 3க்கும் ஏற்படக்கூடியது. அழுக்கு இருப்பது இந்த 3க்கும் ரோகம். அது போனால்தான் ஆரோக்கியம். டாக்டர் கேட்கிற முதல் கேள்வி மல விசர்ஜனம் ஆயிற்றா என்பதுதானே. மனசுக்கு ஏற்படுகிற மலம் தப்பான சிந்தனைகள், அது போனால்தான் ஈஸ்வர அனுபவம் கிடைக்கும். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார். தப்பான சிந்தனை மட்டுமே மலம். நல்ல சிந்தனை என்பது அமலமான சத்வஸ்து என்று ஆரம்ப நிலைகளில் இருக்கும். அப்புறம் தப்பானது நல்லது என்று பேதமில்லாமல் சிந்தனை என்றும் சித்தம் என்றும் மனசு என்றும் ஒன்று இருப்பதே மலம்தான். மாயையால் ஆத்மாவுக்கு ஏற்பட்ட அழுக்குதான் மனசு. அதனால் எதையுமே சிந்திக்காதபடி மனசை அழித்து போட்டால்தான் ஆத்மானுபவம் ஏற்படும் என்று தெரியும். சித்தமலம் என்று மாணிக்கவாசகர் சொல்லும் பொழுது இப்படித்தான். சித்தத்துக்கு ஏற்படும் தப்பு சிந்தனையான மலத்தை சொல்லாமல் சித்தத்தையே ஆத்மாவுக்கு ஏற்பட்ட மலமாக சொல்லியிருக்கிறார். அந்த மலம் ஈஸ்வரானுகிரகத்தில் அகன்று சிவமாவதுதான் ஆத்மஸ்வரூபமாக நிற்பது. சித்தமலம் போக நன்றாக அலம்புவதற்கு ஏற்பட்டதே யோகம். யோகேன சித்தஸ்ய என்று ஆரம்பித்திருப்பது இதைத்தான். யோக சாதனைக்கு ஆதார நூலாக உள்ள யோக சூத்திரத்தை எழுதியது பதஞ்சலிதான். அதனால் பாதஞ்சல யோக சூத்திரம் அல்லது வெறுமனே பாதஞ்சலம் என்று மட்டுமே அது சொல்லப்படுகிறது. மனசை அடக்கி பரமாத்மாவோடு சேர்க்கை ஏற்படுத்தி தருவதாலேயே அதற்கு யோகம் என்று பெயர். இன்றைக்கும் மேல் நாட்டினர் உட்பட பலர் சாஞ்சல்யமயமான சம்சார வாழ்க்கையிலிருந்து சாந்தியை தேடிக்கொண்டு போய் யோகாதான் இதற்கு சரியான வழி என்று பின்பற்றுவதை பார்க்கிறோம். அதற்கான காரியக்கிரமத்தை ரொம்பவும் நுணுக்கமாக சயின்டிஃபிக்காக பதஞ்சலியின் சூத்திரத்திலே விளக்கியிருக்கிறது என்று கொண்டாடவும் கேட்கிறோம். பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் பதஞ்சலி ஏற்படுத்தியதற்கே ராஜயோகம் என்று பட்டம் கொடுத்திருக்கிறது. இது அவர் பண்ணிய தலையாய பணி. ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிற பணி. திரிகரணங்களில் இது மனசு என்பதற்கு பண்ணியது யோகேன சித்தஸ்ய. அடுத்தது வாக்கு. அதற்காகத்தான் வியாக்கரண மகாபாஷ்யம் முன்னேயே சொன்ன விஷயம். பதேன வாசாம் என்று சொல்லியிருப்பது இதைத்தான். சித்தமலத்தை யோக சூத்திரத்தாலும், அதாவது யோகேன சித்தஸ்ய, வாக்கின் மலத்தை மகாபாஷ்யத்தாலும், அதாவது பதேன வாசாம், போக்கினார். அபாகரோத்து என்று சொல்லியிருக்கிறது. யோகேன என்று யோகத்தை சொன்னது போல வியாக்கரணேன என்று வியாக்கரணத்தை சொல்லவில்லையே என்று தோன்றலாம். பதேன என்று சொல்லி இருக்கிறதோல்லையோ. பதம் என்றாலே வியாக்கரணம், இலக்கண சாஸ்திரம் என்று அர்த்தம். பதானுசாசனம் என்றும் நீட்டியும் சொல்வார்கள். பதம் என்றாலே போதும். பதம் வியாக்கரணம் புரோக்தம். இலக்கண நூல் பதம் என்று கூறப்படுகிறது. இலக்கணம் எதற்கு? பாஷையை ஒழுங்குபடுத்தி விதிகளை தருவதற்காகத்தான். பாஷை என்பது சொற்களைத்தானே தாய்ச்சரக்காக கொண்டது. சொல்தானே பதம். அதனால் பதம் என்றாலே இலக்கணம்தான். சம்ஸ்கிருத புஸ்தகங்கள், சாசனங்கள் முதலியவற்றில் பெரியவர்களாக இருப்பவர்களை குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய குடும்பம், பெரியவர்கள், வம்சம், ஆச்சாரியர், அவர்கள் இருந்த இடம் ஆகியவற்றின் பெயரையும்
எல்லாவற்றையுமோ அல்லது சிலவற்றையோ சொல்லி அந்த பெரியவரை குறிப்பிடும் பொழுது இதி ஸ்ரீமத் பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீன என்று நீளமாக ஒரு அடைமொழி கொடுத்திருக்கும். நிஜமாக ஒருவர் வித்வத்தில் பெரியவராக இருந்தால் அவர் இந்த அடைமொழிக்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும், பெற்றும் இருப்பார். பதவாக்கிய பிரமாண என்பதில் பதம் என்றால் வியாக்கரணம்தான், வாக்கியம் என்றால் மீமாம்சை, அதாவது பூர்வ மீமாம்சை. மீமாம்சா சாஸ்திரம் வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அலசி அர்த்தம் விசாரிப்பதால் வாக்கியம் என்று அதற்கு பெயர். பிரமாணம் என்பது நியாயம், அதாவது தர்க்க சாஸ்திரம். இதனால் இது இப்படி என்று பிரமாணங்களை காட்டியே அது விதிகளை வகுப்பதால் பிரமாண சாஸ்திரம் என்று பெயர் பெறுகிறது. பத வாக்கிய பிரமாண. பாராவார பாரீன, இதில் பாராவாரம் என்றால் சமுத்திரம், பாரீன என்றால் கரை கடந்தவர். சேர்த்து பார்த்தால் பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீன என்பதற்கு வியாக்கரணம், மீமாம்சை, தர்க்கம் என்ற கடல்களின் கரை கடந்த புத்திமான் என்று அர்த்தம். சதுஷாஸ்திரங்கள் என்று தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை, வேதாந்தம் ஆகிய 4ஐ சொல்வார்கள். இதிலே முதல் 3ஐத்தான் கொஞ்சம் வரிசை மாற்றி பத வாக்கிய பிரமாணம் என்று ஒரு வித்வத் சிரேஷ்டருக்கு அவசியம் பாண்டித்யம் இருக்க வேண்டிய 3 சாஸ்திரங்களாக சொல்லியிருக்கிறது. பதேன வாசாம் மலம் அபாகரோத்து, பதத்தினால் பதஞ்சலி வாக்கின் மலத்தை அகற்றினார் என்கிற இடத்திலே பதம் என்பது அவர் எழுதிய வியாக்கரண புஸ்தகத்தை குறிக்கிறது என்பதற்காக இதை சொன்னேன். சம்ஸ்கிருத பாஷா விசேஷங்களை ரொம்பவும் நுணுக்கமாக புரிய வைத்து அவர் இலக்கண நூல் செய்திருப்பதற்கு விசேஷமான சிறப்புகள் உண்டு. சம்ஸ்கிருதம் தேவ பாஷை என்றால் தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிற பாஷை என்று அர்த்தம். இங்கிலாந்தில் இருக்கும் இங்கிலீஷ்காரர்கள் பேசுவதை இங்கிலீஷ் என்று சொல்கிறோம். பிரான்சில், ஜெர்மனியில், ஜப்பானில், இங்கே பெங்காலில், மகாராஷ்டிராவில், மலையாளத்தில் உள்ள பிரெஞ்சுக்காரர்கள், ஜெர்மனியர்கள், ஜப்பானியர்கள், பெங்காலிகள், மராட்டியர்கள், மலையாளக்காரர்கள் பேசுகிற பாஷைகளை அந்தந்த தேசம், அந்தந்த ஜனக்கூட்டம் ஆகியவற்றின் பெயரை வைத்தே பிரெஞ்சு, ஜெர்மன், ஜாப்பனீஸ், பெங்காலி, மராத்தி, மலையாளம் என்றெல்லாம் சொல்கிறோம். ஹிந்தியில் விரஜபாஷா, மைதிலி என்றெல்லாம் பிரிவுகள் இருக்கின்றன என்றால் அவையும் விரஜம், மிதிலா என்ற இடங்களை வைத்து ஏற்பட்ட பெயர்கள்தான். அந்த மாதிரி தேவ பாஷை என்றால் தேவலோகத்தில் தேவர்கள் பேசுவது என்று அர்த்தம். இங்கிலீஷ்காரன் நம்மை ஆண்டால் அவனோடு பேசுவதற்காக நாம் இங்கிலீஷ் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதல்லவா? அப்படியே லோகம் முழுவதையும் சூக்ஷ்மமாக இன்ன துறைக்கு இன்னார் என்று ஆள்வது தேவர்களே ஆகையால் அவர்களுடைய பாஷையையும் நாம் சரியாக முறையாக தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். கர்மானுஷ்டானங்களில் வரும் மந்திரங்களையும் ஸ்லோகம் முதலானவற்றையும் நாம் சரியாக தெரிந்து கொண்டு சொல்வது தேவர்களோடையே நாம் பேசுவதுதான். இதற்கு வியாக்கரண ஞானம் அவசியம்தான் அல்லவா? ஞானம் மொழி கடந்தது. பக்தியை, அதாவது அன்பை எந்த மொழியிலும் வெளிப்படுத்தலாம். ஆனால் நாம் சாஸ்திர கர்மாவும் நிறைய செய்தே ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதனால் சாஸ்திரங்கள் அமைந்துள்ள சம்ஸ்கிருதத்தை சரிவர தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். தவிரவும் பழுதே இல்லாத அக்ஷரங்களை கொண்ட சம்ஸ்கிருதத்தை வியாக்கரண விதி அறிந்து உச்சரிப்பதே ஒரு மந்திர யோகமாகி நமக்கு நாடி சுத்தியும் அதன் வழியாக சித்த சுத்தியும் தரும். இவற்றோடு நவீன சயின்ஸுக்கு ஆங்கில ஞானம் அவசியம் என்பது போலவே ஆத்ம சாஸ்திரங்களை அறியவும் பாரத கலாச்சாரத்தின் சகல அம்சங்களையும் அறியவும் சம்ஸ்கிருத ஞானம் அவசியமாகிறது. இதனால் எல்லாம் தான் மகாபாஷ்யத்திற்கு உயர்வு. மனோ வாக்குகள் ஆச்சு, காயம் பாக்கி இருக்கிறது. சரீரத்துக்கு ஏற்படும் மலத்தை அகற்ற அவர் என்ன செய்திருக்கிறார்? அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.